Welcome back to the Fun with Reaction channel. இந்த வீடியோ வெல்கம் பேக் டு த ஃபன் வித் ரியாக்ஷன் சேனல். இந்த வீடியோ லியோ படத்தோட பார்ட் 4. போன பாட்டில் அவனோட காஃபி ஷாப்பை இந்த சாண்டியை போட்டு பொழந்து எடுத்துட்டான். இந்த ரவுடிங் எல்லாத்தையும் சுட்டு கடைசியாக கொண்டுட்டான். இப்போ அவன் ஸ்டோரி அவன் கதை சொன்ன அந்த ஸ்டோரி மாதிரியே இப்போ இவன் ஒரு கெட்டவனாக மாறி நிற்கிறான். என்ன பண்ண போகிறான்? அடுத்து போலீஸ் வந்து கூட்டின்னு போகுது. எப்படி அவன் ரிலீஸ் ஆக போகிறான்ற இந்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காமல் அப்படிங்க. I'm very happy. Start music. பார்த்திபன். பார்த்திபன். गाड़ी पहले हॉस्पिटल जा। ये क्लॉट जैसा तो नहीं लग रहा है. नो फिजिकल इंजरीज बट पीटीएसडी का साइन लगता है. ये बच्ची बड़ी घबराई हुई. एंग्जाइटी तो रहेगी पर घबराने की कोई बात नहीं. आई विल गिव अस सम मेडिसिन्स. आप इस बच्ची का ध्यान रखिएगा. ओके? பார்த்திபா, நீ எதையும் யோசிச்சு வருத்தப்படாத. உன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். நீ வெளியில வர்ற வரைக்கும் நான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நீ எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. சிண்டு கிட்ட போனா அது நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் सर और इंतजार नहीं कर सकते. मैं अंदर जा सकता हूँ. பார்த்திபா வெளியே போலீஸ் வெயிட் பண்றாங்க. ரிமாண்ட்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஜோஷி, இந்த ரிமாண்ட் மட்டும் இல்லாம சத்யா, என்ன விளையாடுறியா? Do you know the seriousness of this? 5 பேர் இறந்திருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? இஸ் a murderer now. 15 நாள் ரிமாண்ட் பண்ணி காப்பாத்தாம எப்படி சொல்ற? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். நீ பதறாத. ஓகே? பார்த்திபா போலாம். பாலிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கன்ல இருந்து ஃபயர் ஆன 5 புல்லட்ஸும் கரெக்டா இறந்து போனவங்களோட நெத்தியில இறங்கியிருக்கு. ஒரு புல்லட் கூட மிஸ் ஃபயர் ஆகல. முன்ன பின்ன துப்பாக்கியை பயன்படுத்தாத ஒருத்தரால ஸ்பிளிட் செகண்ட்ல எப்படி 5 முறை தொடர்ந்து சுட முடிஞ்சது? முறையா ட்ரைனிங் எல்லாம் எடுத்த சில போலீஸ்காரங்களே முட்டிக்கு கீழே சுடுறதுக்கே தடுமாறுறாங்க. ஆனா இவரால மட்டும் எப்படி பதட்டமே இல்லாம 5 பேரையும் சரியா சுட முடிஞ்சது? இன்ஸ்பெக்டர் பாவர் ஜீட்டா, திரு பார்த்திபனின் துப்பாக்கி சுடும் திறமையை இன்னும் பல சராசரி மனிதர்களின் திறமையோடு ஒப்பிட்டு போதிய விளக்கம் அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அவன் தான் அனிமல் இருக்கு. அவன் ஒரு ஏரோக்கோ ஷூட் பண்ணிக்க மாட்டானா? இந்த क्वेश्चन எனக்கு தப்பா தான் தோணுது. अरे छोड़. शाहिद, सब नोट कर लीजिए. शशिकांत, बंदूक नीचे करो. पार्थिबन, आइए. சொன்னல, அவன் ஆரோ வச்சு தானே இது பண்ணான். ஆக்ஸ் த்ரோ ஆரோ அப்புறம் என்ன? कुमार सर, इसको 9mm दे.
பிள்ளைங்க டேட் நோட்டாங்களா? இந்த சொல்லும் போது புருஷனை என்னோட தம்பிய சாகடிச்சவன குடும்பத்தோட அறுத்து குழியில அனுப்பிட்டு தான் இந்த மனுஷனை மண்ணுக்கு கொடுப்பேன். இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம். தெரியும். இருங்களா? பார்த்திபன், இங்க நீங்க செஞ்சது ஜெனரல் எக்ஸெப்ஷன் தான். டோன்ட் வரி. பார்த்திபா, நீ கொன்னவன யார் நல்லவனுங்க இல்ல. They're all gangsters. It'll come under self defense. Okay? Nothing to worry. We'll take care. Okay? Your Honor, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஸ்பாட்டட் ஹைனா வழி தவறி போந்தப்போ அது இந்த ஊரே சேர்ந்து அடிச்சு கொள்ள தான் பார்த்தது. ஆனா இவரு தன்னோட உயிரை பணையம் வச்சு இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த ஹைனாவை உயிரோட காப்பாத்தினாரு. என்னோட கேள்வி என்னன்னா யுவர் ஆனர், விலங்குகளையே இப்படி நேசிக்கிற இந்த மனுஷனால அந்த 5 பேரை எப்படி கொண்டிருக்க முடியும்? தன்னையும் தன்னை சுத்தி இருந்த அந்த 2 பெண்களையும் காப்பாத்துறதுக்காக தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த 5 பேரை சுட்டு கொண்டிருக்காரு. யுவர் ஆனர், the mighty penal code may insulate this gentleman's act of self-defense. ஃபர்ஸ்ட்னாலே இதான கேள்வி. இதுவரை நடைபெற்ற விசாரணைகளையும் வாதங்களையும் வாக்குமூலங்களையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை தீர ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்ட திரு பார்த்திபன் ஐபிசி செக்ஷன் 103 மற்றும் 106 கீழ் நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. மேலும் திரு பார்த்திபனுக்கு இந்த ஆண்டுக்கான வீரதீர செயலுக்கான விருதினை வழங்கிட அரசுக்கு பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. ஒருவன் ஜெயில இருந்துட்டு போயிருக்கா. Move more of the way. You okay? அப்பா, you're right பா. கையில் கட்டை கிடைச்சாலும் சுடக்கூடாது. அது அவ்வளோ ஈஸி விஷயம் இல்லை. ஐ கேன் பிக்சர் மை செல்ஃப். பாவம் பண்ணி என்னால் ஒன்று போய் பார்க்க முடியல. செத்தவனுங்க எத்தனை கேஸ் வாங்கியிருக்கானுங்கன்னா அவனுங்க லேசப்பட்டவனுங்களா தெரியல. அதுவும் இல்லாமல் அவனுங்க சைட்லையும் இது இழப்பு தானே. சும்மா இருப்பானுங்க நான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாரும் பயந்து சத்தியா மும்பை என்ன சம்பந்தம் வருது? சேலம் சிம்லா சுதா கேளு. ஜெயிலுக்குள்ளேவா? தெலுங்கானா நியூஸ் சேனல். நம்ம காஃபி ஷாப்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா இருக்க முடியாது சத்யா. என்னால ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. I'm scared of the voices, of the click, of the beat,
of the music I've been hearing all night. Pause. Play, repeat. I'm scared of the mountain. என்ன பேச போறான்? எனக்கு காஃபி குடிக்கணும். பால் பாக்கெட் வாங்க வெளியே போகிறேன். உங்கள் யாருக்காவது எதாவது வாங்கணுமா? सलाम भाई। सलाम सर। सलाम भाई। हाय सर। सलाम भाई। என்ன ஊருக்கே ஃபேமஸ் ஆயிட்டானா? பார்த்திபா, நான் வாங்க வேண்டியது அங்க இருக்கு. நீங்க என் கூட வாங்க. இதோ வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துரு. வா சித்து. பார்த்துக்கடா. சரிப்பா. அம்மா எனக்கு பிரெட் ஆம்லெட் வேணும். வாங்கி கொடுக்குறேன். एक ब्रेड ऑमलेट दीजिए प्लीज। जी मैडम। நீ கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஹலோ சிஆர்ல இருந்து SOS அலர்ட் வந்திருக்கு சார். இட்ஸ் a pitch dark info. ஊருக்குள்ள சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கு. பார்த்திபனோட ஃபேமிலிக்கு லைஃப் த்ரெட் இருக்குன்னு அண்டர் கவர்ல இருந்து இன்சோர்ஸ்க்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வெளியே சொல்லாம மறைச்சிருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் இல்லாம வெளியே போவானான்னு சொல்லுங்க. ஓகே ஓகே I'll call back. ஏன்டா கரெக்டாக வெளியே வந்த பிறகு தான் உனக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருமா? பார்த்திபா எங்க இருக்க? மார்க்கெட்ல. உன்னை சுற்றி சந்தேகப்படுற மாதிரி யாரும் இருக்காங்களா? பார்க்குறவங்களாம் அப்படி தான் தெரியும். பார்த்திபன் இல்லையா, என்னாச்சு? இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஊருக்குள்ள புதுசா சில பேர் இறங்கியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. Do me a favor, just drop everything that you're doing and get back into the car. Right now, please. உன்னையும் உன் குடும்பத்தையும் கொண்டுட்டு உன் தலையை எடுத்துட்டு போய் தான் என் மச்சான நான் அடக்கம் பண்ணுவேன். மச்சானா? தலைய நான் கத்தியால கேர்னால கேஸ் இல்லையா? அடி வாங்குறானுங்க. அவனே கொண்டுட்டான் இல்லையா? உயிரோட தான் இருக்கானா? குடும்பத்து மேல என்ன கை வைக்கிறீங்க? எர்லி துண்டாக்கிட்டான்டா.
எல்லாம் அடி வாங்கிட்டு அப்புறம் அவ்வளோ இருப்பீங்க. தோத்து அடிக்கிறாங்க. போகும்போது கை காட்டுறா. இந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. கடைசியாக அந்த பாட்டில் வந்து இந்த வில்லங்க திரும்பி பழி வாங்கிறதுக்காக விஜய் அடிக்க வந்தாங்க. அதில் ஒருத்த மட்டும் தப்பிச்சுட்டு போயிட்டான். பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து அவன் என்ன பண்ண போகிறான்னு. அடுத்த பாட்டில் மீட் பண்ணலாம். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்